இன்றைக்கும் நாம் தியானிக்கும்படியாய் ஆமென் புனித யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 21வது அதிகாரம். புனித யோவான் எழுதின ஆமென் சுவிசேஷம் அதனுடைய 21வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நாம் வாசிக்கிற வேத பகுதியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து கேட்ட ஒரு கேள்வியை தான் வாசிக்க கேட்டோம். பேதுருவை பார்த்து கேட்ட கேள்வியை இன்றைக்கும் உங்களிடம் என்னிடம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்கிறார். பிரைஸ் காட், நீ என்னிடத்திலே அன்பாய் இருக்கிறாயா? பிரைஸ் காட், அல்லேலூயா. நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்று இயேசு நம் ஒவ்வொருவரை பார்த்து ஒரு கேள்வியை எழுப்புகிறார். எழுதுகிற பிள்ளைங்க, நோட்ஸ் எடுக்கிற பிள்ளைங்க, அப்படி அந்த கொஸ்டினை எழுதுங்க பார்ப்போம். ஆமாம், இயேசு உங்களை பார்த்து கேட்குற போல, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? ஒரு கொஸ்டின் மார்க் போட்டுட்டு ஆன்சர் அப்படின்னு போட்டு அதில் என்ன எழுதுகிறீங்க? ஆன்சரில் என்ன எழுதுகிறீங்க? பிரைஸ் தி லார்ட். பேதுரு ஆன்சர் போட்டுக்கிறான், நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணுறீங்க? பேதுரு லிஸ்ட் எழுதுகிறான். முதல்ல அவர் 3 ஆன்சர் சொல்கிறாரு, 3 கொஸ்டின் கேட்குறான். 3லையுமே நீ என்னிடத்தில் என்ன செய்கிறாயா? அதில் ஏன் இந்த பேதுருவுக்கும் இயேசுவுக்கும் அடிக்கடி இப்படி ஒரு டாக்கிங் நடக்கிறது? பேதுரு ஆண்டவர் நேசிக்கிறார். ஆனால் பாருங்க, பேதுரு பல முறை இப்படி ஒரு வார்த்தையை இயேசுவை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இவர்கள் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் உண்மை என்ன செய்ய மாட்டேன், இடரல் அடைய மாட்டேன். நான் உங்களை விட்டு தூரம் போக மாட்டேன். காவலிலும் சாவிலும் நான் உம்மோடு கூட என்ன செய்வேன், இருப்பேன் என்று சொல்லுகிறேன். ஆண்டவர் சொல்ற, இல்லை பேதுரு, இன்னைக்கு சேவல் கூவதற்கு முன்பாக நீ என்னை 3 தடவை என்ன செய்வாய், மறுதலிப்பாய். பேதுரு சொல்ற, இல்லை. மற்றவங்க கையை நீட்டி டக்குனி நேற்றுக்கு இந்த வாலிபர் கூடுகையில் பிள்ளைங்கிட்ட ஒன்று சொன்னேன். நீங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சியில் ஒரு பாயிண்ட் என்ன தெரியுமா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும்னு விரும்புகிறவங்க மற்றவங்களை குறை கூற மாட்டாங்க. மற்றவங்களை நீங்கள் குறை கூறுகிறீங்கனாலே ஆவிக்குரிய வாழ்க்கை, இந்த பலூனில் ஒரு ஓட்டை விழுந்தேன், பலூனில் ஓட்டை விழுந்தால் ரொம்ப நாள் இருக்குமோ? அது புஷ் சில நேரம் உடனே போயிடும். என்னைக்கு மற்றவர்களை இந்த சகோதரன் சரியில்லை, இந்த சகோதரி சரியில்லை, அல்லவிட்டால் இந்த சபை சரியில்லை, இந்த பாஸ்டர் சரியில்லைன்னு சொல்கிறீங்களோ, நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் குரோத், ஒரு வளர்ச்சி அடைய மாட்டீங்க. ஸ்டில் அப்படியே அப்புறம் நிற்பீங்க பழைய பலத்தில். என்னைக்கோ ஆண்டவருக்கு நாமத்தில் கொடுத்த தண்ணீர், என் நாமத்து நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதற்கு என்னது உண்டு, அதுக்கு அந்த கிருபையில் கொஞ்ச நாள் ஓடும். அப்புறம் ஏதோ ஆண்டவரை நேசித்த அந்த நேசம் அன்னைக்கு இளம் வயதிலே, அல்லவிட்டால் பாருங்கள், ஆண்டவருக்காக சில நேரம் நீங்கள் செய்த கிரியைகள் அதை பார்த்து கொஞ்ச நாள் கூட அந்த கிருபை ஓடும். ஏன்னா நம்ம சில நேரம் லாங் டிரைவ் போகும் பார்த்துடுங்க. அப்போ அன்னைக்கு பெட்ரோல் டீசல் போட்டிருக்க மாட்டோம். எனக்கோ ஒரு நாள் போட்ட பெட்ரோல் டீசல் கொஞ்ச நாள் கிடக்கும். அது கொஞ்ச நேரம், ஒருவேளை திருநெல்வேலி வர போவோம், இல்லாட்டி அதையும் தாண்டி வேணா எங்கே வர போவோம், கோயில்பட்டி வர போகும். அதுக்கப்புறம் அவ்வளோதான் தீர்ந்து. இதே போல் என்னைக்கோ உள்ள சில கிருபை. சிலவங்களுக்கெல்லாம் அந்த அப்பா அதே காரை ஓட்டுறாருன்னு அவரு கொஞ்சம் போட்டு வச்சுருப்பார், அம்மா ஓட்டுறாங்கன்னு அவங்க கொஞ்சம் போட்டு வச்சுருப்பாங்க, அண்ணன் தம்பி ஓட்டுறாங்கன்னு அவங்க கொஞ்சம். அப்போ பலருடைய ஜபம், அப்பாவுக்கு ஜபமும் அம்மாவுக்கு ஜபமும், இப்படி எல்லாருக்கும் ஜபமும் கொஞ்சம் தூரம் கொண்டு போய் சேரும். ஆனால் கரை சேராது பார்த்துடுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தம் குறைஞ்சிட்டு இவ்வளோதான். உங்களை விட இந்த சின்ன பிள்ளைங்கெல்லாம் நல்ல அல்லேலூயா சொல்ல போவோம் பார்த்துடுங்க. இன்னும் சத்தமாக கை அசைச்சு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கிருபை இருக்கிறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். கிருபை என்ன விட்டு என்ன செய்யல, விலகல. பிரைஸ் தி லார்ட். கிருபையை பெருகிட்டே இருக்கணும், அதை ஃபுல் பண்ணிட்டே இருக்கணும், அதை இன்னும் ஆமென் டாப் அப் பண்ணிட்டே இருக்கணும். பிரைஸ் காட், அல்லேலூயா. கடந்த நாட்களில் நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக, அல்லவிட்டால் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்ற கிருபை தான் இன்னைக்கு நடத்துகிறது. நாளைக்கு, அடுத்த வருஷம், அடுத்த சில நாட்கள் இன்னும் நம்மளை வேகமாய் கொண்டு செல்லணும், இன்னும் கிருபைகளை பெறணும். அல்லேலூயா. இன்னும் ஆண்டவரிடத்திலிருந்து சில இரக்கங்களை பெற வேண்டும். ஆனால் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய வளர்ச்சி ஆமென் பாருங்கள் அநேகருக்கு இல்லை. அப்போ நம்ம வளருகிறவர்களாய் காணப்படணும். இன்னைக்கு இந்த வார்த்தையை நீங்கள் கவனிப்பீங்கன்னா ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். நேற்றைக்கு ஆமென் ஹல்லேலூயா வாலிபர் கூடுகையிலே கலந்து கொண்ட பிள்ளைகள் தொடர்ந்து இன்னைக்கு வசனங்களை கவனிப்பீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பலனாக இருக்கும். பேதுருவை பார்த்து கேட்ட அதே கொஸ்டின் உங்களை பார்த்து கேட்குறார். எழுதியிருக்கிறீங்களா? உங்கள் பேரை போட்டுடுங்க.
ஆமாம். ஏன்னா அங்கே ஆண்டவர் முகவரி சொல்கிறாரு பார்த்துருங்க, 12 பேர் இருக்கிறாங்கல்ல, அதனால் ஆள் மாறினோட ஏற்கனவே இயேசுக்கு மார்பில் ஒட்டி கிடக்கிற ஒரு ஆள் உண்டு. அவரை அறிமுகப்படுத்தும் பொழுதே அன்பின் சீசன் தான் அதிகப்படுது. இயேசுவிடத்திலே அன்பாக இருந்த சீசன். அப்போது எல்லா 12 பேர்லேயும் 12 பேர்லையும் ஆமீன் ஒரு ஆள் ஏற்கனவே இயேசு அதிகமாக என்ன செய்கிறாரு, அது ஆண்டவருக்கு திருப்தி இல்லை. எப்போ நீ என்ன நேசிக்கணும்? ஆண்டவரோடு கூட நடக்கிறவங்க நிறைய இருக்கலாம், இயேசுவை நேசிக்கிறவங்க நிறைய இருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு விருப்பம் என்னன்னா, பேதுருவே நீ என்ன செய்ய வேண்டும், நேசிக்க வேண்டும். அல்ல ஆண்டவர் நம்ம என்ன நினைப்போம்னா இந்த சரி இவ்வளோ ஒரு ஆண்டவரை நேசிக்கிறாங்களா போதும். ஆண்டவருக்கு அந்த நிறைவு இல்லை. ஒருவன் இயேசுனுடைய மார்பிலே சாய்ந்திருக்கிறான். அவனை அறிமுகப்படுத்தும் பொழுதே அன்பின் சீசன் என்று சொல்லி அறியப்படுகிறது. அதை பாருங்கள், இயேசுவிடத்திலே அன்பாய் இருந்தவன் என்று சொல்லியே அவரை குறித்து வந்து நிருபத்தில் நாம் வாசிக்கிறோம். பிரைஸ் காட், அல்லேலூயா. அப்போ இயேசுவிடத்திலே அன்பாய் இருந்த சீசன் என்றே அவருக்கு பெயரை அறியப்படுது. தன்னை குறித்து அவர் எழுதுகிற நற்செய்தி நூலிலே அந்த வார்த்தையை கூட அவர் பயன்படுத்துகிறார். பிரைஸ் காட். அப்படி என்று சொல்லும் பொழுது ஆமென், இயேசுவை நேசிக்கிறவங்க நிறைய இருக்கிறாங்க. அது போதாது, இயேசுவை நேசிக்காதவர்களும் இயேசுவை நேசிக்க ஆரம்பிக்க வேண்டும். ஆமென். சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசுவை நேசிக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றேன். சிலவங்களுக்கெல்லாம் ஆமீன் பாருங்கள், இயேசுவை நேசிக்கிறதுக்கு நேரம் இல்லை, மாற்றி இயேசுவை நீர் என்ன செய்ய மாட்டீரா. பைபிள் அப்படிதான் சொல்லுது. முந்தி நாம அல்ல, அவர் நம்மளை முந்தி என்ன செய்தார், அன்பு கூர்ந்தார். நம்மளை ஃபஸ்ட்டு, அதாவது எல்லாமே ஒரு அன்புல தான் உலகமே இருக்கிறது. சரி, முந்தி யாரு லவ்னோன்னு இந்த பிள்ளைங்கள லேசாக கண்ண முழிக்க, என்னடா ஏன் கதையை சொல்கிறார். ஆமாம், நீ யாரை நேசிக்கணுமோ அவரை நேசிக்கிறத விட்டுட்டு யாரை நேசிக்கிறா, அதில் ஒரு டேஸ் போட்டுரு. அதே பாவம், அதே தப்பு, அதே ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம், அதே விக்கிரக ஆராதனை. ஆனால் பாருங்கள், பைபிள் சொல்லுகிறது ஆமை நாமல்ல, அவரே நம்மளை முந்தி நேசித்தார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமை சொல்லுங்களேன். தாயின் கருவில் இருக்கும் பொழுதே நம்மளை என்ன செய்தார், தெரிந்து கொண்டார். அவருடைய அநாதி ஸ்நேகம், அவருடைய அன்பு தான் உங்களை என்னையும் இன்னைக்கு இந்த காலையில் என்ன செய்திருக்கு, கொண்டு வந்திருக்குது. அவர் ஆமென் பாருங்க, நம்மிடத்தில் எப்படி இருக்கிறாரு, அன்பாய் இருக்கிறார். அல்லேலூயா. ரெண்டாவதாக பாருங்க, நாமும் அவரை நேசிக்கணும் அப்படின்னு விரும்புகிறார். இருமுறை ஆமென் பாருங்கள், ரெண்டு, அந்த அன்பு தான் உறுதியா இருக்கும். அப்போ ஒருவன் ஏற்கனவே அவருக்கு அந்த கொஞ்சம் தள்ளி இருன்னு சொன்ன அவரை தள்ளி இருக்க மாட்டார் போல. இயேசுனுடைய மார்பிலே என்ன செய்திருவார், எப்போ அவர் உட்காருவாரு அவருக்கு பக்கத்தில் உட்காரலான்னு யோவான் என்ன செய்கிறார், துடிக்கிறார். பாருங்கள். ஆனால் இப்பொழுது பேதுருக்கு தன்னை நேசிக்கணும்னு விரும்புகிறார் கர்த்தர். 3 முறை கேட்டார். அதில் பாருங்கள், முதலாவதாக ஆண்டவர் கேட்ட வார்த்தையை தான் வாசித்தோம். அதில் ஏன் வந்து பேரை போடுறாரு அங்கே பாருங்கள். அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, அதாவது இயேசு வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறதுக்கு முன்பாக 40 நாள் அளவும் தன்னை உயிரோடு இருக்கிறவராக அநேக முறை தரிசனமானார். அப்பொழுது நடந்த ஒரு நிகழ்வு தான் இது. இயேசு பரமேறி செல்வதற்கு முன்பாக அவர் உயிர் தெழுந்த பின்பு நடந்த நிகழ்வுகளிலே ஒன்றுதான் இது. அவங்க அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்பொழுது, நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும்பொழுது பேசுகிறீங்களா, சாப்பிடச்சில பேசக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஆர்டர் போடுறீங்களா? சாப்பிடச்சில என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது, பரவாயில்லையே. ஆனால் இயேசு வந்து பாருங்கள், அவங்க எப்போவுமே சாப்பிடும் பொழுது ஒரு ஆள் ஒரு ரூம்லேயும் ஒரு ஆள் ஒரு ரூம்லேயும் அப்படி இருக்க மாட்டாங்க. நிறையவுடைய டைனிங் டேபிளெல்லாம் இப்படி ஒரு பிக்சர் இருக்கும். இயேசுவும் அவருடைய 12 சீஷர்களும் சேர்ந்து என்ன செய்கிறது போல, போஜனம் பண்ணுகிறது போல. உங்கள் வீட்டில் அந்த காரியம் நடக்கிறதா? சாப்பிட்ற நேரம் பிள்ளைங்கள்லாம் கவனிக்கிறீங்களாம்மா? அம்மா வந்து சாப்பிட கூப்பிட நேரம் உடனே போகணும். எனக்கு இப்போ வேண்டாம் அப்படின்னா அது திமிரு, அது கொழுப்பு. அதுக்கு பேர் தான் என்னது, தமிழில் சொன்னால் புரியும், கொலஸ்ட்ரால். சரியா? அப்பா அம்மா சாப்பிட சொன்னால் ஓகேம்மா, பசித்தோ பசிக்கலையே, அந்த அன்பு, அந்த ஃபெலோஷிப், அந்த ஐக்கியம். ஆமீன் பாருங்கள். சேர்ந்து போய் என்ன செய்யணும், இருக்கணும். கர்த்தருடைய பந்தி இங்கே சர்ச்சில் இருக்கும், இவங்க எழும்பி போகிறதும் அதே டேஸ்ட் தான், அதே தான். அது வந்து என்னடா நீங்கள் தர்ற இந்த அப்பமும் ரசமும் நான் வேற அடிக்க போகிறேன். அந்த கொழுப்புக்கும் கர்த்தர் ஒரு ஆப்பு என்ன செய்வார், வைப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பாருங்கள். அப்போ அன்பு தெய்வ பிள்ளைகளே, போஜனம் என்று சொன்னாலே அது ஒரு சந்தோஷம், அது ஒரு அன்பு, அது ஒரு ஐக்கியம். சில வேளை ஹஸ்பண்ட் மனைவி பிள்ளைங்கள்லாம் சாப்பிட உட்காருவாங்க. என்னங்க எப்படி கூப்பிடுவாங்க, என்னங்கன்னு கூப்பிடுவாங்களா, மாமாங்கன்னு கூப்பிடுவாங்களா, அத்தான்னு கூப்பிடுவாங்களோ, அப்படி தான் கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். யாரும் வாடா போடான்னு சொல்ல மாட்டீங்கன்னு கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன்.
பார்த்தீங்களா சகோதரிகளுக்குள்ள என்ன உற்சாகம், உங்களை குறித்து எனக்கு ஒரு நம்பிக்கை. சோத்திரம். அப்போ பாருங்கள், சாப்பிடுவோமா அப்படின்னா எனக்கு இப்பொழுது வேண்டாம், அந்த ஒரு தகவலை சொல்லாதுங்க. சேர்ந்து என்ன செய்யணும், அது ஒரு ஃபெலோஷிப். சகோதரிகளும் அப்படித்தான். எல்லோரும் போட்டு வச்சுட்டு நான் இப்போ ஒன்றும் சாப்பிட மாட்டேன், எனக்கு இப்பொழுது ஒன்று வேண்டாம். அப்போ தான் இவங்க வந்து அன்னைக்கு தான் கலெக்டராக ஜாயின் ஆகினே போல் எடுத்து ஃபைல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. எனக்கு கொஞ்சம் ஸோ என்னென்னா, ஃபேமிலியில் ரொம்ப முக்கியமான நேரம் சாப்பிடுகிற நேரம். அந்த நேரம் சண்டை போடக்கூடாது. அந்த நேரம் ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் என்ன செய்யக்கூடாது, கடிக்கக்கூடாது. கடிக்கக்கூடாதுன்னா அர்த்தம் என்னது, அடிப்படியெல்லாம் அந்த நேரம் வச்சிருக்கூடாது. நான் இவ்வளவு உங்களுக்கு எது எப்படியாவது இந்த காரியம் தெரியும்னு நினச்சி பொறுமையாக பேசிகிட்டு இருக்கேன் பார்த்துடுங்க, நீங்களும் அதை சாதகமாய் பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் நல்லவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்தில் இருக்க ஆளுக்கு கையை பிடிச்சி சொல்லுங்க, ஆமீன். உங்கள் வீட்டிலே சாப்பிடும் பொழுது எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுகிறீர்களா? அந்த கேள்விக்கு என்ன பதில் வந்தது? சாப்பிடுவீங்களா? சோத்திரம். கர்த்தர் நல்லவர். அப்பந்தான் பாருங்க, அங்கே இருக்கோ இல்லையே எல்லாம் சேர்ந்து அங்கே காலி ஆயிரும். தீக்கிறதுக்கும் வசதி. சகோதரிகளுக்கு ஷேர் பண்ணி அடித்து என்ன செய்திடலாம், முடிச்சிடலாம். இல்லை கொஞ்சோண்டு மீதி கிடக்கும். ஒன்றாதே அவிய வந்து இந்த எச்சிக்கையை எடுத்து என்ன செய்ய விரட்டாத ஆளாக இருக்கும். அப்புறம் இதை கொண்டு என்ன செய்கிறது, ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஏற்றி மறுநாள் உங்களுக்கு தான் பிரச்சனை, வியாதி வரும். சில ஆட்கள் மனதார நாய்க்கு வர வைக்க மாட்டாங்க, சில ஆட்கள் மனதார கோழிக்கு வர போட மாட்டாங்க. அப்புறம் அதை மீதி வச்சு மறுநாள் உங்களுக்கு கிண்டி தரப்படும். அதனால் சேர்ந்து உட்கார்ந்து வசமாக என்ன செய்திடணும், முடிச்சிடணும் கதையை. கர்த்தர் நல்லவர். நம்முடைய விஷயத்துக்கு வந்துடும். அப்போ இயேசு இப்படி சாப்பிடும்பொழுது பல வேளை சீஷர்கள் இயேசுவிடத்தில் கேள்விகளை எழுப்பதும் இயேசு சீஷர்களிடத்தில் பேசுகிறது ஒரு காரியம். அப்படி டைனிங் டேபிளில் சேர்ந்து உட்காரும்பொழுது, யாருக்கு வீட்டிலலாம் டைனிங் டேபிள் இல்லையோ கர்த்தர் சீக்கிரம் 1க்கு 2 தருவார். கைகளை உயர்த்தி ஆமைன்னு சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்க மட்டும் உட்கார்றதுக்கு ஒன்று, கெஸ்டெல்லாம் வந்து உட்கார்றதுக்கு என்னது, அப்படி ஒரு விசாலமான அறைகளை கர்த்தர் தருவார். அப்போ பாருங்கள், அப்படி சாப்பிடும் பொழுது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஆமீன் பாருங்கள் கருத்துக்கள் பரும இதில் என்னென்னா பேசிகிட்டு இருக்கச்சில் பாதியில் வச்சுட்டு போகிற அளவுக்கு பேசக்கூடாது. பார்த்துடுங்க சகோதரிகள்லாம், கொஞ்சம் நல்லா இருக்கிறீங்களா? கண்ணெல்லாம் திறந்து பாருங்கள். சில ஆட்கள் கண்ணாடியெல்லாம் போட்டிருக்கனால எனக்கு நீங்கள் கண்ணை திறந்து பார்க்குறீங்களா அப்படிங்கிற கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பார்த்துடுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நீங்கள் பேசுகிற பேச்சில் சாப்பாடை வச்சுட்டு போய் கையை கழுவிடக்கூடாது. சில ஆட்களுக்கு வந்து அது ட்ரைனிங் எடுக்கணும் போல, இனி வந்து ஒரு கோச்சிங் கிளாஸ் வைக்கணும் போல, எப்படி என்ன செய்யணும், கேள்விகளை எழுப்ப வேண்டும். சில ஆட்கள் எழுக்கிற கேள்வியில் அந்த ப்ரெஷர்லாம் வந்து 140க்கு மேலே பேர். அந்த அளவு எனக்கு தெரியல. பார்த்துருங்க, அது நம்ம சகோதரர்கள் இருக்குது. 140னா கூடுதலாக குறைவா? கூடுதல் தான். அப்போ பரவாயில்ல, சோத்திரம். அது குறைவுன்னு நினைக்கிறேன், ரொம்ப குறைச்சி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து சில ஆட்கள் எழுப்புகிற கேள்வியில் 250க்கு மேலே போயிடும். இது கூடுதல் தானே? சரி, அல்லேலூயா. சில ஆட்கள் எழுப்புகிற இந்த கொஸ்டின்லாம் அந்த ஒரு குண்டு போல இருக்கும், அங்கே பெரிய சேதாரத்தை உண்டு பண்ணிடும். பெரிய சில வீட்டில் வந்து பூகம்பமே உண்டாயிரும். அப்படிப்பட்டவர்கள் பேசாமல் இருக்கிறது பரவாயில்லையே. நான் பேசாமல் இருக்கிறதுன்னு தான் சொன்னேன், நீங்கள் நல்லதுன்னுட்டீங்க. ஏன்னா இப்போ இந்த வெக்கேஷன்லாம் இருக்குது, அதனால் பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து வீட்டுக்குள்ளே இருக்குமா. சில ஆட்கள்லாம் நம்ம வாயை திறந்தா சரி வராதுன்னு சில சகோதரர்கள் இப்படி சொல்லுவாங்க பாருங்கள். நிறைய அங்கிள், திறமையான அங்கிள்லாம் சர்ச்சில் இருக்கிறாங்க. அவங்க சொல்லுவாங்க, நான் வாயை திறந்தா என்ன செய்யாது, சரியாகாது. நான் அந்த சகோதரர்களுக்காய் கர்த்தருக்கு சோத்திரம். ஏன்னா இவங்களுக்கு தெரியும், நான் வாயை திறந்தா என்ன செய்யாது, சரியாகாது. அதனால நான் என்ன செய்யலை, வாயை திறக்கவில்லை. கர்த்தர் நல்லவர். அப்போ பாருங்கள், இனிய சொற்கள் வரணும். அது உக்கிர கோபத்தை என்ன செய்யும், மெதுவான சொற்கள். ஏற்ற வேளையிலே சொல்லப்பட்ட அந்த சொல் வந்து பொற்பாத்திரத்திலே வைத்த எது போல இருக்குமா, வெள்ளி தட்டிலே வைக்கப்பட்ட பொற்பழத்திற்கு சமமாயிருக்கும். வெள்ளினாலே பளபளக்கும், அதில் ஒரு பொற்பழம் இருந்தால் எப்படி இருக்கும், அதே போல் நம்முடைய வார்த்தைகள் இருக்கட்டும். நம்ம விசாரிக்கிற ஒரு வார்த்தை, அன்பு நிறைந்த ஒரு வார்த்தை. புருஷனிடத்தில் அப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லுங்கள், மனைவியிடத்தில் அப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லுங்கள், பிள்ளைகளிடத்தில் அப்படிப்பட்ட வார்த்தையை. பிள்ளைங்க அப்பா அம்மாட்ட பேசணும் பகல் முழுவதும். இப்போ இந்த வெயிலெலாம் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு நாள் அவங்க கூட வேலை சைட்டில் போய் நின்று பாருங்கள், தெரியும்.
அதனால் அப்பா அம்மாட்டெல்லாம் இனிய சொற்கள் பேசணும். வெளிநாட்டில் இருந்து வீடியோ கால் பண்ணுவாங்க, எல்லாட்ட ஃபோன் பண்ணுவாங்க, வசமாக தலையை மறைக்கிறது, நீங்கள் பேசுங்க, ஏதோ அந்த அயல் நாட்டு தூதரிடத்துலேருந்து போனது மாதிரி. அதனால் ஓடி போய் முகத்தை காணிக்கணும், ஹாய் டாடி, ஹாய் மம்மி அப்படின்னு என்ன செய்யணும், பேசணும். அந்த உறவை வலுப்படுத்துவதற்காக பாருங்கள், டைனிங் டேபிளை பயன்படுத்துங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சிரிச்சுட்டே ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர். அப்போ எங்கள் வீட்டில் டைனிங் டேபிள் இல்லை, அதனால் உறவை வலுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறீங்களா? இல்லை, சாப்பிட்ற நேரம் அது ஒரு பாய் எடுத்து போட்டு ரவுண்டாக கீழே உட்கார்ந்தாலும் சரி, பாயே இல்லாட்டாலும் பரவாயில்ல, கீழே மண் தரையில் உட்கார்ந்தாலும் பரவாயில்ல, மாறி மாறி சிரித்து சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு பொறுமையாக என்ன செய்யுங்கள். இன்னைக்கு நல்லா இருந்தோம் நல்லா இல்லையோ, இன்னைக்கு சாப்பாடு சூப்பராக இருந்து பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பினா மறுநாள் கொஞ்சம் நல்லதாக கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம். கவனிங்கள். இப்போ சாப்பிட்ற இடத்துல இயேசு கேட்குற கேள்வி, இப்போ உங்கள் பேரை போச்சுட்டிங்களா, அங்கே பாருங்கள், ஆண்டவர் 12 பேர் இருக்காங்க, அதனால தான் முகவரியாக சொல்கிறாரு, சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் எழுதினீங்களா? பேர என்னது ஆன்சர் எழுதினிய? ஆன்சர் எழுதலையோ? எழுதியாச்சு. என்ன எழுதினிய? இல்லை நீ எழுதினிய. அப்போ எழுதலையா? பெண் இல்லையோ? பெண்ணு தாரே. பெண் இல்லாமல் ஒரு தங்கச்சி எழுதாமல் இருக்காண்டா, அதை வச்சிங்கன்னா சரி எழுதணும். இப்போ பாருங்கள், அப்போ ஆன்சர் என்ன எழுதுனீங்க? என்ன எழுதிருக்கா? எஸ், உம்மை நேசிக்கிறேன். இதில் ஆண்டவர் என்ன கேட்குறா தெரியுமா? அதிகமாய் நேசிக்கிறாயா? ஆண்டவர் பாருங்க, நம்ம எல்லாம் நேசிக்கிறோம், ஒரு நார்மல் போனோம், சிலவங்க சொல்லுவாங்க போனோம் அங்கே இருக்கணும் வரணும், வேற ஒன்றுலையும் என்ன செய்திடக்கூடாது, இன்வால்வ் ஆயிரவே கூடாது. பக்கத்தில் இருக்க ஆளுங்க கையை பிடிச்சி கேளுங்க, போனோம் வரணும் சொல்லுங்க, அப்படித்தானே இருக்குன்னு கேளுங்க. கண்ணை லேசா திறக்குது, பூனை கண்ணை முடியாச்சுன்னா உலகம் ஃபுல்லாக அதுக்கு இருட்டு போல தோணுமா பார்த்துடுங்க. கண்ணை திறந்தீங்களா, போனோம் என்ன செய்யணும், வரணும். இந்த சில ஆட்கள் இந்த கடலில் போய் தண்ணி நினைப்பாங்க, இந்த கால் நினைப்பாங்க, கடலில் போய் என்ன செய்வாங்க, சிலவங்களை கால் நினைக்க விடக்கூடாது, கால் நினைக்கிற சான்ஸில் குளிச்சுட்டே வந்துடும். இதே போல் பாருங்கள், கிறிஸ்துவனுடைய அந்த ஆழம், அந்த அகலம், அதனுடைய உயரம் இன்னதென்று உணர்ந்தால் நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்க. அல்லேலூயா. ஒரு பக்தன் இப்படி சொல்ல, சும்மா நான் இருக்க மாட்டேன். அடுத்தது ஏன்னா என் இயேசுவின் அன்பு என்னது? இந்த பாட்டை ஒரு தம்பிகிட்ட யார்ட்டையும் படித்து வைக்க சொன்னேன், யாருன்னு மறந்துட்டேன், ஆனால் யார்கிட்ட சொன்னேனே அவனுக்கும் ஞாபகம் இருக்கும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அது ஒரு நல்ல அந்த தேவ மனுஷனுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய அன்பு ஒரு மனுஷனுக்குள்ள வந்து அவனால சும்மா இருக்க முடியாது. 24 மணி நேரமா தூங்க முடியுமா? நைட்டும் தூங்கி காலையும் தூங்கி இருக்க முடியுமா? முடியாது. இயேசுனுடைய அன்பு ஒரு மனுஷனுடைய இருதயத்தை நிரப்புன்னு அவனால சும்மா இருக்க முடியாது. பவுல் சொல்றாருல, கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி என்ன செய்து கொண்டிருக்கிறது, ஏவுகிறது ஐயா, என்ன சும்மா இருக்க விட மாட்டேங்குது. ஏன்னா நம்ம எல்லாருக்காக அவர் ஒருவர் மரித்தாரே, அவர் ஒருவர் சிலுவையிலே துடிக்க ஜீவனை கொடுத்தாரே, அந்த அன்பு நெருக்கி ஏவுகிறதையா. பவுலை சும்மா இருக்க சொன்னாங்க, நிறைய பேர் சபை பிதாக்கள் சும்மா இருக்க சொன்னாங்க, தீர்க்கதரிசிகள் சும்மா இருக்க சொன்னாங்க, அதிகாரிகள் சும்மா இருக்க சொன்னாங்க. இந்த நாமத்தை குறித்து இனி என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அவருடைய கட்சியை எடுத்துக்கொண்டு கட்டி கொண்டு சொல்றாங்க, இந்த கட்சியுடைய மனிதன் இப்படியாக எருசலேமிலே கட்டப்பட்டிருக்கிறதை காண்கிறேன். அவர் சொல்ற, கட்டப்படுகிறதுக்கு மாத்திரமல்லையா, நான் மரிப்பதற்கும் ஆயத்தமா இருக்கிறேன். அந்த நாட்களில் அப்போஸ்தலர்கள் பலர் இப்படித்தான் மரிப்பதற்கும் ஆயத்தமா இருந்தார்கள். காரணம், அந்த கிறிஸ்துவனுடைய அன்பு அவர்களை நெருக்கி ஏவினது. என்ன கேட்கிற வாலிப தம்பி தங்கச்சி, உன் இருதயத்துக்குள்ள இயேசுவின் அன்பு கொஞ்சம் இருக்குதா? இயேசுவின் அன்பு கொஞ்சம் வந்துட்டுனாலே உங்க அம்மாவை நீ நேசிப்பா. சில வீட்டில எல்லாம் பிள்ளைங்களை அம்மா தியாகமாக வளர்க்குறாங்க, பொருளாதாரத்துக்காக உழைக்கிறாங்க, நைட் ஷிஃப்ட் டே ஷிஃப்ட் ஓடுறாங்க, பஸ்ஸை பிடிக்கணும், டைமுக்கு பஞ்ச் பண்ணணும். இதெல்லாம் கொஞ்சமாவது சில பிள்ளைகளுக்குள்ள கொஞ்சமாவது அந்த பாசம் இருக்குதா?
உங்க அப்பா பாருங்க, வெயில் பகல் காணாம சிலவங்க எல்லாம் ஓடி ஓடி உழைக்கிறாங்க. அந்த அன்பு இன்னைக்கு நிறைய பிள்ளைங்களுடைய இருதயத்துக்குள்ள அந்த அன்பே இல்லை. நம்முடைய இருதயம் பாருங்கள் அன்பினாலே நிரப்பப்படணும். என்ன அன்பு வேணுமோ அந்த அன்பு இல்லை, வேற அன்பு இருக்கு. அந்த அன்புக்கு உலகத்துல பத்திரிகையில் ஒரு நல்ல பேர் வரும் பார்த்துங்க, கள்ள அன்பு. சொல்லுங்க, பக்கத்துல இருக்க ஆளுக்கு கையை பிடிங்க பார்ப்போம். பிடிங்க பிடிங்க, பிடிச்சதுலையாவது ஒரு இந்த உற்சாகம் வருதா பாருங்க. கள்ள அன்பாங்க. சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம். கள்ள அன்பு யாருக்குள்ள இருக்கக்கூடாது. அப்போ அதுக்கு நேர் எதிர் சொல்லி என்ன அன்பு? நல்ல அன்பு. அல்லேலூயா. என்ன அன்பு? நல்ல அன்பு. சோத்திரம். இன்னைக்கு ஃபுல் அந்த உலகமே பொல்லாங்கானுக்குள்ள இருக்கிறது. உலகமே எதுக்குள்ள இருக்கிறது? பொல்லாங்கானுக்குள்ள இருக்கிறது. சோத்திரம். பொல்லாங்கான்னா யாரு? பொல்லாங்கானை நம்ம ஜெயித்தவர்கள்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சோத்திரம். ஜெயிக்க இல்லையா? பொல்லாங்கனை ஜெயித்தீங்களா? ஆமீன். வாலிப பிள்ளைங்க கவனிங்கம்மா. சிலவங்களுக்கெல்லாம் இந்த கேம்லாம் பிடிக்கும். ஷட்டிலாக இருக்கட்டும், கிரிக்கெட்டாக இருக்கட்டும், அலவுட்டால் எனி ஒன் ஸ்போர்ட்ஸ். சிலவங்களுக்கெல்லாம் நான் தான் ஜெயிக்கணும், இல்லை நம்ம டீம் தான் ஜெயிக்கணும், நமக்கு எந்த டீம் பிடிக்குதோ அந்த டீம் தான் ஜெயிக்கணும். இல்லாட்டி என்ன மேட்ச், டிவி ஆஃப் பண்ணிவிட்டு சோகத்தில் சிலவன் தூங்குவோம். ஏன்டா இவனை என்ன செய்யிட்டான், தோக்க போகும்னு தெரிஞ்சாலே அதால் ஆஃப் பண்ணிட்டு என்ன செய்திருவான், வேற கேமையுமே விளையாட ஆரம்பிச்சிருவான். சரி, அப்போ இவங்களுக்கு என்னென்னா, நான் ஜெயிக்கணும், எனக்கு பிடித்த டீம் ஜெயிக்கணும், எப்போவுமே ஜெயிக்கணும்னு இன்னொரு கேம் அட்டன் பண்ணால் நம்ம தான் ஜெயிக்கணும் அப்படின்னு விருப்பம் உடையவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களுக்கு விருப்பம் இல்லையா? எனக்கு விருப்பம் உண்டு. அல்லேலூயா. பாருங்கள், கேம் நல்லா பிடிக்கும். கேம்னா இந்த கேம் பிடிக்கவே செய்யாது. அது ஒன்றும் நம்ம அகராதியிலே கிடையாது. எந்த கேம்டா? மனுஷனா அப்படி மங்கி தான் இந்த மாதிரி இருக்கிற இடத்துலேருந்து இப்படி செய்துட்ருக்கோம். அப்படிதான்டா? யாராவது மங்கியை போல இருக்கிறீங்களா? கேம் விளையாடுறவங்க எல்லாம், அப்படி மொபைலில் கேம் விளையாடுற ஆட்கள்லாம் யாருடா? சொல்லு தம்பி, ஒரு பையன் நல்லா ஆக்டிவாக இருக்க சொல்லு. யாரு மொபைலில் கேம் விளையாடுற ஆள்லாம் யாரு தம்பி? சொல்லுடா. தெரியாதா? நீ தான் சொன்ன மங்கின்னு சொன்ன போல இருந்து. நீ இல்லையா? மொபைலில் கேம் விளையாடுற ஆள்லாம் யாரு போல, யாருக்கு சமம்? மொபைலில் கேம் விளையாடுறவங்கெல்லாம் மங்கிக்கு சமமா? தங்கச்சி ஒரு ஆள் சொல்கிறான். அதான் உட்காந்து இந்த பேன் பார்த்தது போல் என்ன செய்வோம், அப்படி சில ஒரே இருப்பாக இருப்பான். காலிலேருந்து மத்தியானம் வர, மத்தியானத்தில் இந்த நைட்டு வேற, அப்படி ஒரே உட்கார்றது இல்லை. நான் சொல்கிற விஷயம் பாருங்கள், நல்ல ஆக்டிவான விளையாட்டு பிளேயர்கள் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் ஜெயிக்கணுங்கிற ஒரு துடிப்போடு விளையாடுவார்கள். இப்போ பொதுவாக நமக்குள்ளே இருக்கிற இன்னொரு காரியம் என்னென்னா, வெற்றியோ தோல்வியோ, உயர்வோ தாழ்வோ, அதை சந்தோஷமாக கிராஸ் பண்ண பழகணும். சில கிரிக்கெட் பிளேயர் இருக்காங்கல்ல, சில டீம் சில நேரம் தோத்துட்டாங்கன்னு நினச்சிடுங்க, உடனே எல்லாரும் போய் ஒன்று சூசைடாக பண்ணுறான். வேர்ல்டு கப்பாக இருக்கும், வேர்ல்டு மேட்சாக இருக்கும், ஸ்டார் டீமாக இருக்கும், திடீர்னு டக்குன்னு என்ன செய்திருவான், தோத்துரும். உடனே போய் எல்லாம் கடலுக்குள்ளேயே குதிக்கிறான். என்ன செய்கிறான்? ஓகே, டேக் இட் ஈஸி, அடுத்த மேட்ச்சில் என்ன செய்வோம் பார்ப்போம். உலக மனுஷன்ட்டு எடுத்து கூட நம்ம இதை கற்றுக்கொள்ளணும். சில நேரம் பாருங்கள், இந்த எலெக்ஷன் நடக்குது, இந்த நிறைய எத்தனையோ நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் தான் நிறைய வேட்பாளர்கள் இருக்கிறாங்க. 100க்கு மேலே 6 தொகுதியிலும் 100கணக்கான வேட்பாளர்கள் இருக்கிறாங்க. சரி, ஆனால் எத்தனை பேர் தான் ஜெயிப்பாங்க? 6 பேர் தான் ஜெயிப்பாங்க. மற்ற எல்லாரும் உடனே ஃபைலை க்ளோஸ் பண்ணுறாங்களா? இல்லையே. அடுத்த எலெக்ஷனுக்கு என்ன செய்வோம் பார்ப்போம். தோல்விக்கான காரணம் என்ன என்று சொல்லி என்ன செய்வார்கள், ஆலோசிப்பாங்க. வாலிப பிள்ளைங்க அல்லது பெரியவர்களுக்குள்ள யாருக்குள்ளேயாவது தோல்வியை தாங்க முடியாத ஒரு குணம் இல்லை, இதுவும் கடந்து போகும். அல்லேலூயா. ஜஸ்ட் எனக்கு அடுத்தது ஒரு ஜெயம் இருக்கிறது, அடுத்தது எனக்கு ஒரு வெற்றி இருக்கிறது. பாருங்கள், அடுத்த துறைமுகத்தில் எனக்கு ஒரு ஜெய கோஷம் காத்து இருக்கிறது, அடுத்த சில மாதங்களில் எனக்கு ஒரு ஜெயம் இருக்கிறது, அடுத்த சில நாட்களில் எனக்கு ஒரு ஜெயம் இருக்கிறது. ஆமென். இப்படி ஒரு விசுவாசத்தோடு தான் நம்முடைய பிதாக்கள் எல்லாம் முன்ன நடந்தாங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவனால் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆமென். ஜெயிக்கிறதற்கு பிடிக்கும். அதே நேரம் எல்லா போட்டிகளிலும் தான் ஜெயிக்க வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கணும், நல்லது. ஆனால் தோல்வியையும்
ஆமை சந்தோஷத்தோடு கையாளுகிற ஒரு குணம் இருக்கணும். பவுல் சொல்லுகிறார், எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், எனக்கு தாழ்ந்திருக்கவும் தெரியும், எல்லா நிலைமையிலும் இருப்பதற்கு நான் என்ன செய்யப்பட்டேன், பயிற்றுவிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறார். பிரைஸ் காட். அப்போ மற்ற எல்லா சீஷர்களை விட நீ என்னை அதிகமாக என்ன செய்கிறாயா, நேசிக்கிறாயா என்கிற ஒரு கேள்வி. மற்ற எல்லாரை விட மத்தேயு சுவிசேஷம் 10:37 இவர் என்ன சொன்னார், இவர்கள் எல்லாரும் என்று சொல்லி தன்னை கம்பேர் பண்றார். மத்தேயு 10:37 ஆண்டவர் சொல்லுகிறாரு, என்னிலும் அதிகமாக வேற எதையாவது நீ நேசிக்கிறாயானால் எனக்கு பாத்திரன் அல்ல நீ. ஆண்டவரை விட, தேவ சமூகத்தை விட, இயேசுவை விட என்னிலும் அதிகமாக. பிரைஸ் காட். the first love, அல்லோட்டல் முதன்மையான நம்ம நேசிக்கிறதுக்கு. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் நம்ம நேசிக்கிறதுக்கு இந்த உலகத்துல யாரு அப்படின்னா, கைகளை உயர்த்தி சொல்லுங்க, யாரு? இயேசு. இந்த ஃபர்ஸ்ட் அன்பு, முதலிடம் என் வாழ்க்கையில் முதலிடம் யாருக்கு? இயேசு. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிலும் அதிகமாக. அப்போ அதிகமாக நம்ம இந்த உலகத்தில் அங்கே ஒரு பேதுருவிட்ட தான் கேட்குறார், இவர்களிலும் அதிகமாக நீ என்னிடத்தில். பிரைஸ் காட். அடுத்த வசனத்தில் நம்ம இப்படியாக நம்ம வாசிக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 33வது வசனம். பேதுரு சொல்லுகிறார், எல்லாரும் இடறல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் என்ன செய்ய மாட்டேன், இடறல் அடைய மாட்டேன். எல்லாரும் இடறல் அடையலாம். நான் நினைக்கிறேன் பேதுரு மற்றவங்களை கையெல்லாம் காட்டியிருப்பார்னு நினைக்கிறேன். யோவானை கூட கை காட்டியிருக்கலாம். ஸோ இதனால தான் பேதுரு விழுந்தார். நான் ஃபர்ஸ்ட் ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா, இவன் பேசாம மற்றவங்களை இழுக்காம இவனை மட்டும் சொல்லியிருக்கலாம். யார் ஒரு ஆள் குறை சொல்லுகிற குணம் இருக்கிறதோ அவங்க மாட்டிடுவாங்க. பார்த்துடுங்க, நீ குற்றவாளியாக தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை என்ன செய்யாதே, குற்றவாளி என்று என்ன செய்யாதே, ஜட்ஜ்மெண்ட் பண்ணாத. இயேசு சொன்ன ஒரு முக்கியமான ஒரு காரியம். அடுத்ததாக இங்கே நாம் இவர் இப்படி சொன்னபடியினாலே சேவல் கூவதற்கு முன்பாக 3 தடவை மறுதலித்தார். 2வது விஷயம் ஆண்டவர் கேட்கிறாரு, 3வது விஷயம் கேட்கிறார். அதனால 3 முறை அவருடைய வாயிலே அந்த வார்த்தையை சொல்ல வைத்தார். யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை வாசி கேட்போம். யோவான், ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால். யாராவது இந்த காலவில் நான் இயேசுவை நேசிக்கிறேன், பேதுரு சொன்னது போல இயேசுவை நான் நேசிக்கிறேன்னு எழுதினவங்க அடுத்த லைன் நீங்க எழுதலாம், இயேசுவை நேசிக்கிற நான் அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இயேசுவை நேசிக்கிற நான், ஆண்டவர் சொல்றார், நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். ஆண்டுடைய வசனத்தை கை கொள்ளணும். ஆண்டுடைய வசனத்தை கை கொள்ளுகிற விதம் தான் நிறைய காரியங்களை நம்ம செய்துட்டே இருக்கோம். ஞானஸ்நானம் எடுக்கிறோம், ஏன்னா ஆண்டவர் சொன்னார், உடனே ஞானஸ்நானம் எடுக்கிறோம், பரிசுத்தமாய் வாழ்கிறோம், ஜெபம் பண்ணுகிறவங்களா மாறுறோம், அவரை துதிக்கிறவங்களா மாறுறோம். எத்தனையோ விஷயங்களுக்கு நம்ம அவருடைய வசனங்களை வாசிக்கிறவர்களாய் நம்ம மாறிக்கொண்டே இருக்கிறோம். யோவான் நிருபத்திலே சொல்லும் பொழுது இப்படியாக சொல்லுகிறார். 1 யோவான் 2வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்கள். பிதாக்களே, ஆதி முதலாய் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறபடியினால் உங்களுக்கு எழுதுகிறேன். அப்போ பிதாக்கள் எல்லாம் அந்த நாட்களில் சபையில் இருக்கிறவங்க, யூத மார்க்கத்தில் இருந்த சீனியர், அவதான் சொல்ற, பிதாக்களே நீங்கள் எல்லாரும் தேவனை அறிந்திருக்கிறபடினாலே உங்களுக்கு எழுதுகிறோம். நம்ம எல்லாம் இப்போ தேவனை நினைச்சிருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். அப்போ வாலிபர்களே, அடுத்தது வாலிபர்களே,
நீங்கள் பலவானாய் இருக்கிறதினாலும் அப்ப பாருங்கள், அங்கே ஒரு வேத வசனத்தை இப்படியாக நான் வாசிக்கிறோம். ஆமென். 1 யோவான் பாருங்கள், வாலிபர்களே நீங்கள் பலவான்களாய் இருக்கிறபடினால். வாலிபர்களுக்கு அழகு என்ன தெரியுமா? வாலிப பிள்ளைகளுக்கு பொதுவாக வாலிப நாட்கள்னாலே அவங்களுக்கு ஒரு பலம் இருக்கும். கொஞ்சம் வயது கடந்த சகோதர சகோதரிகள்லாம் சொல்லுவாங்க, சின்ன வயசுல இந்த வெயிட்டெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, இங்கிருந்து அங்கே வர நடந்திருக்கிறோம், இங்கிருந்து அங்கே வர சுமை சுமந்துட்டு போயிருக்கோம் அப்படிம்பாங்க. வாலிபம்னாலே ஆமீன் எனது ஒரு சாதாரணமே மனுஷனுக்குள்ள என்ன இருக்கும்? ஒரு பலம் இருக்கும். அதே நேரம் தேவ பலம் நமக்குள்ள வரச்சில நம்ம பலம் ரெட்டிப்பாய் மாறும். வாலிப பிள்ளைகளுக்குள்ள சாதாரணமே ஒரு பலம் இருக்கும். இதோடு கூட நமக்குள்ள என்ன பலம் வருது? தேவ பலம். அந்த வாயை திறந்து சொல்லுங்கம்மா, என்ன பலம் வருது? பரிசுத்த ஆவியானவர்னாலே வருகிற பலம் வருகிறது. பரிசுத்த ஆவியான உங்களிடத்திலே வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். வேத வசனத்தினாலே நமக்கு பலம் உண்டாகிறது. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கும். ரட்சிக்கப்பட்ட நமக்கு இது எது இருக்கிறது? தேவ பலனாகிறது. வசனம் பலம் தரும். தம்பிங்க கவனிக்கிறீங்களாமா? வாலிப பிள்ளைகள் யாரு? பலவான். வாலிபர்களை நீங்கள் பலவான். பிரைஸ் காட். அடுத்தது என்னவென்று சொன்னால், வேத வசனம் உங்களிலே நிலைத்திருக்கிறது. வசனம் உங்களுக்குள்ள இருக்குதா? வசனம் இருக்குதா? வேற ஏதாவது இருக்கா? இந்த டீச்சர் மாதிரிலாம் டீச் பண்ண இந்த மண்டையில் மசாலா இருக்கான்னு கேட்பாங்க, அப்படிதானே? சில வீட்டில் அம்மா மாரும் கேட்பாங்க, மண்டையில் என்ன மசாலா தானே கேட்பாங்களோ, களிமண்ணு கேட்பாங்களோ. ஓ பரவாயில்லையே. அப்போ கர்த்தர் சொல்றாரு, ஆவியானவர் சொல்றாரு, வாலிபர்களே உங்களுடைய இருதயம் எதனாலே நிரப்பப்பட்டிருக்கிறது? தேவ வசனத்தினாலே. அதனால உங்களுக்கு எழுதுகிறேன். அப்போ வாலிபர்களுக்கு மட்டுமல்ல, புதிதாய் ஆண்டவருக்குள்ள வளரணும்னு ஆசையுடைய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் ஆமென் கர்த்தருடைய வசனம் உங்களுக்கு நேரம் வருகிற வார்த்தை என்னன்னா, வேத வசனத்தினாலே ஆமென் நீங்கள் என்ன செய்யணும்? தேவ வசனம் உங்களிலே நிலைத்திருக்கிறதுனாலே. வசனம் நமக்குள்ள அப்படியே ஸ்டோரேஜ் ஆகி இருந்துகிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஒரு வசனத்தை மனப்பாடம் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை வாசிக்கணும். கிறிஸ்துக்குள்ள வளரணும்னு ஆசைப்படுறீங்களா? இல்லை உலகத்தில் வளரணும்னு ஆசைப்படுறீங்களா? கிறிஸ்துவில் வளரணும்னு ஆசைப்படுற பிள்ளைங்க, இயேசுவை நேசிக்கிறேன், இந்த பேதுரு ஆன்சர் பண்ணது போல நான் நேசிக்கிறேன் அப்படின்னு விரும்புகிறவர்கள் வேத வசனத்திலே நாம் நிலைத்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். பிரைஸ் காட். ஆண்டவர் சொன்னது யோவான் சுவிசேஷத்தில் சொன்னார்ல, என்னுடைய வசனம் உங்களிலே இருந்தால் நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை என்ன செய்வீர்கள்? பெற்றுக்கொள்வீர்கள். நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். இந்த விடுமுறை நாட்களில் ஸ்கூல் லீவெல்லாம் விட்டாச்சு. லீவுனாலே பிள்ளைங்களுக்கு பயங்கர ஜாலி. இனி விளையாடலாம், இனி என்ன செய்யலாம்? விளையாடலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆவிக்குரிய பிள்ளைகள் அளவிட்டால் ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளாக நீங்கள் இருக்கிறீங்கன்னா, அந்த லீவில் எப்படியாவது நிறைய பைபிள் ரீட் பண்ணணும், நிறைய நியூ சாங் கற்றுக்கணும், இன்ஸ்ட்ருமெண்ட்டுகளை கற்றுக்கொள்ளணும், அதுக்கேற்றமா ராகமாக பாடணும், நிறைய நியூ பாருங்கள் வேத வசனத்தை மெமரி பண்ணணும். பொதுவாக மற்ற நாட்கள்லாம் பைபிள் இந்த உங்களுக்கு ஸ்கூல் போர்ஷனே நிறைய படிக்க வேண்டியதுக்கு எழுத வேண்டியதெல்லாம் இருக்கும். இப்போ நமக்கு நிறைய காம்படிஷன் இருக்குது, நிறைய வேத வசனங்கள் ஏற்கனவே நீங்கள் படிக்க வேண்டியது இருக்குது. அந்த போர்ஷன் என்ன அப்படிங்கிறத ஒன்று கூட கேட்டு வாங்கிடலாம். பிள்ளை கவனிக்கிறீங்களாம்மா? அங்கே வேறு ஏதோ பிரசங்கம் வாடினே போல இருக்குது, இதான் வாடுதா? சோத்திரம். அப்போ அந்த நிறைய நமக்கு வேலை இருக்குது, நிறைய என்னது இருக்குது, தலைக்கு மேலே வேலை இருக்குது. அப்போ இதை விட்டுட்டு எப்படி விளையாட போக முடியும்? சில அம்மாமார்கிட்டலாம் படிக்க வேண்டும் இல்லைன்னு பிள்ளைங்க சொன்னாங்கன்னா நீங்கள் முடிஞ்சு வந்துன்னு கேட்டுட்டு போகணும். பிள்ளைக்கு அக்கௌண்ட்டில் 1 லட்ச ரூபா வந்து விழுந்திருக்குன்னா அந்த பேங்க்கில் போய் பார்த்து எங்கன்னு போய் விசாரிக்க தெரியுதுல்ல. அங்கே 1000 ரூபா தான் ஏதோ கல்வி தொகைக்கு எதுக்காக கிடைக்குமா? சரி, ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன். அது பேங்க்கில் போய் இன்னும் அந்த சில அம்மாமாரெலாம் 1000 ரூபா விழும், அதுக்கு போய் டெய்லி போய் பார்ப்பாங்க இருக்குதா அது பத்திரமா இல்லை எடுத்துட்டானா. நான் சொல்கிற விஷயம், சில அந்த பேரண்ட்ஸ் வந்து எந்த போர்ஷன்லாம் மனப்பாடம் பண்ண வேண்டியது இருக்கு. என் பிள்ளைக்கு ஏது இதை முதல்ல கேட்டுவாங்க, கத்துறதை பார்க்குறாரு. ரெண்டாவது உட்காந்து வீட்டிலேருந்து பிடிக்கணும். இதை சொல்லிவிட்டு நீ என்ன எங்கே போ, விளையாட போ. அவன் ஒரு நாளில் படித்து சொல்லுவான். ஏன்னா அவனுக்கு எங்கே போகணும்? விளையாட போகணும் இல்லையோ? அவனுக்கு என்ன செய்யணும்? விளையாடணும். அப்போ மோன அங்கே வா மக்களே, இந்த டைரியை காணி இதை நான் போய் என்ன செய்துட்டு வந்திருக்கிறேன், இந்த பாஸ்புக்கில் என்ட்ரி பண்ணது போல்
எழுதி என்ன செய்யிட்டு வந்திருக்கேன், மெனக்கெட்டு நான் எழுதி வாங்கிட்டது. இது அல்ல எதெல்லாம் சொல்லியிருக்கானோ அதை டிக் பண்ணணும். இந்த வசனம் சொல்லிட்டான், இதெல்லாம் முடிச்சுட்டான், சண்டே கிளாஸ் போர்ஷன் இது முடிச்சுட்டான், ஓகே வேணா அடுத்து நீ எக்ஸாமில் பிஸி ஆயிடுவான், இப்போ படி. ஆமேன். இந்த விடுமுறை நாட்களில் பிள்ளைகளை கவனம் செலுத்துங்கள். ஆமேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமேன். பாருங்கள், அடுத்தது இந்த வேத வசனம் நமக்குள்ளே இருக்குமே ஆனால் இதை கொண்டு இயேசு பிசாசை ஜெயித்தார். அல்லேலூயா.